என்ன பங்காளி இவ்வளோ சோகமா இருக்கியா? அட ஏன் பங்காளி கேட்குற? வீட்டில் ஒரே பிரச்சனை, அடிக்கடி சண்டை ஆகி போச்சு பங்காளி. ஒரே பிரச்சனை, அடிக்கடி பிரச்சனையா? ஆமாம் பங்காளி. அப்படி என்ன விஷயம் பங்காளி? என்ன குழம்பு வச்சேன்னு கேட்டேன் வீட்டில். சரி. அவ சொன்னா ரசம் சாம்பார் கூட்டு வச்சேன் அப்படின்னா. ஏண்டி சிலிண்டரு கிடைக்காம அவன் தட்டுப்பட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஏண்டி இவ்வளவு குழம்பு வைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்னா இந்த மூணையும் நான் ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கோம்னா. அது என்னடா அது அதிசயமா இருக்குன்னு அந்த மூணையும் ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கன்னு சொல்லுவோம். அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் பங்காளி. அதுக்கு சண்டையாகி போச்சு பங்காளி. அப்படிப்பட்ட வீடியோ என்ன வீடியோங்க காமிக்க வாப்பா. இங்க பாருங்க பங்காளி அந்த வீடியோவை. வணக்கம் நண்பர்களே. என் மனைவி ரசம் சாம்பார் கூட்டு இது மூணையும் ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கோன்னு சொன்னா. இது என்னடா அதிசயமா இருக்குன்னு பார்த்தா பாருங்க நண்பர்களே. இது ரசமா இப்படி கலக்கி விட்டு எடுத்தா இது சாம்பாரா, இது படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. இந்த வீடியோக்கா சண்டை? தலை வலிக்குதே. ஆமா பங்காளி. இதுக்குத்தான் ஏன்டா நீ வீடியோ எடுத்தேன்னு சொல்லி அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க. நிறுத்துங்க, திருப்பி சொல்லுங்க. அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. ஓ, ஆக மொத்தம் நீ பொம்பளையால் அடிக்கல, நம்ம அடிக்கிறதா? அட ஏன் மங்காளி, எம்மாம் பெரிய குத்துச்சண்டை வீரனே பொண்டாட்டி கையில குத்து வாங்கிதான் ஆகணும். நம்மளாம் எம்பாந்து வர மங்காளி. பங்காளி இப்பத்தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன பங்காளி? என் பொண்டாட்டி பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னான். ஐயோ, மறந்துட்டேன். போய் வாங்க பங்காளி, இல்லைன்னா ஏன் நிலைமை உனக்கு. வாங்க வாங்க போவோம். வா பங்காளி போவான். எங்கே செல்லும் இந்த பாதை